தமிழகத்தில் டெங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறி வரும் நிலையில் சென்னையில் டெங்கு காய்ச்சலுக்கு 6 வயது சிறுமி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த முரளி மகாலட்சுமி தம்பதியரின் மகள் லக்ஷயாவிற்கு கடந்த சில தினங்களாகவே காய்ச்சல் இருந்து வந்தது. திருவல்லிக்கேணியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பரிசோதித்த போது டெங்கு காய்ச்சல் உறுதியானது. பிறகு மேல் சிகிச்சைக்காக எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் லக்ஷயா சேர்க்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி லக்ஷயா புதன்கிழமை அதிகாலை இறந்தார். குழந்தைகள் நல மருத்துவமனையில் உரிய நேரத்தில் டாக்டர்கள் சிகிச்சை அளிக்காததே மகளின் உயிரிழப்புக்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். 10 நாளா இருக்குங்க, உடம்பு சரியில்லை, ஜுரம், சளி, இரும்பல், வாந்தி. ஆனால் எங்களுக்கு மண்டே தான் தெரிஞ்சது. ட்ரிப்ளிகனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஜிஹெச் மண்டே தான் போனோம். அங்கே எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த டெஸ்ட்டு தான் எடுத்துன்னு போனோம். அங்கே நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, எந்த ரிசல்ட்டுமே எனக்கு சொல்லலை. ப்ரைவேட்டில் எடுத்ததுலாம் சொன்னாங்க டெங்கு இருக்குது, ப்ரைவேட்டில் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லவே இல்லை. டெங்கு இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரைவேட்டில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்தால் தான் அது நாங்கள் எடுத்துப்போம், நீங்கள் வெளியில் எடுத்தால் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்.